ஈரோடு பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் பிளாஸ்டிக் பொருட்கள் குடோனில் பெரும் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயை அணைக்க கான்கிரீட் குடோனானது இடிக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். 7 மணி நேரத்திற்கும் மேலாக எரிந்து வரும் தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகிறார்கள். தீ விபத்து ஏற்பட்ட மிகப்பெரிய கான்கிரீட் குடோனை இடிக்கும் பணிகள் தற்போது நடந்து வருகிறது. ஈரோடு பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் பிளாஸ்டிக் பொருட்கள் குடோனில் பெரும் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தற்போது கான்கிரீட் குடோனானது இடிக்கப்பட்டு வருகிறது. 7 மணி நேரத்திற்கும் மேலாக எரிந்து வரும் தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். ஈரோடு பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய தனியார் பிளாஸ்டிக் பொருட்கள் குடோனில் பெரும் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 7 மணி நேரத்திற்கும் மேலாக எரிந்து வரும் தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகிறார்கள். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் தங்கமணி இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். தங்கமணி, இது தொடர்பான விவரங்கள். அம்ருத், வணக்கம். அதாவது ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு மாநகர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த பைப் கம்பெனியில் காலையில் தீ விபத்து ஏற்பட்டது. சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீ விபத்து என்பது நீடித்து வருகிறது. குறிப்பாக ஈரோடு மாவட்டம் ஈரோடு பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியாருக்கு சொந்தமான பரணி பைப்ஸ் என்கின்ற அந்த தனியார் நிறுவனம் என்பது செயல்பட்டு வருகிறது. இதில் அந்த பைப் என்பது குடோனில் அடுக்கி வைக்கப்பட்டது. இந்த நிலையில இன்று காலை வழக்கம் போல் அந்த பணியாளர்கள் வேலைக்கு சென்ற பொழுது திடீரென அங்கு தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து தீயணைப்பு வீரர்களுக்கு உடனடியாக தகவல் கொடுத்ததை அடுத்து காலை 10 மணி முதலே இந்த தீ விபத்து என்பது ஏற்பட்டு வந்த நிலையில் 7க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தற்போது அந்த சம்பவ இடத்தில் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஈரோடு, பெருந்துறை, பவானி போன்ற பல்வேறு நகரங்களிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்தில் அந்த தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அதிக அளவில் அந்த புகைமூட்டம் இருப்பதால் தீயணைப்பு வீரர்கள் மூச்சு கருவி என்று அழைக்கப்படும் ஆக்சிஜன் சிலிண்டர் உதவியுடன் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இரும்பு பைப்புகள், பிளாஸ்டிக் பைப்புகள் அங்கு இருப்பதால் அதிக அளவில் அந்த பிளாஸ்டிக் பைப்புகளும் இரும்பு பைப்புகளும் உருகி அதிக அளவில் அந்த புகைமூட்டம் என்பது வெளியே வர தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக அந்த பில்டிங் என்பது தற்போது இடிக்கப்பட்டு வருகிறது. பில்டிங் இடித்தால் மட்டுமே அங்கிருக்கின்ற அந்த தீயை அணைப்பதற்கு மேலும் உதவியாக இருப்பதால் அந்த பில்டிங் தற்போது இடிக்கப்பட்டு வருகிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.